வரும். இங்கே பாருங்கள், சாதாரண ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றி வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த விளக்கு பாருங்க, திருவண்ணாமலை ஜோதி மாதிரி தெரியுது. அப்படியே நிற்க அந்த ஜோதியை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. பார்த்தீங்களா? சத்தம் இல்லாத உள்ள போகலாம். பாருங்க எப்படி எரியுது பாருங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? செம்மையா எரியுது பாருங்க. சாதாரண ஒரு அகல் விளக்குல தான் ஏற்றிருக்கேன். பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அந்த விளக்கு பாருங்க எப்படி எரியுது பாருங்க. அப்படியே நிற்க எரியுது பாருங்க. எவ்வளோ ஒசரத்துக்கு எரியுது பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் விநாயகர் எங்கே இருக்காரு, வேலவர் எங்கே இருக்காரு, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்றமே அந்த கடவுள் என்றவர் நாம் ஏற்றக்கூடிய ஒளி விளக்கில் தான் இருக்கார். விளக்கனுடைய பிரகாசத்தை பார்த்தீங்களா? என்னுடைய விக்னேஸ்வரரும் வேலவரும் இப்போ இந்த கர்ப்பக்குடியில் தான் இருக்காங்க. ஜோதியை பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. ஒரு தடவை இன்னொரு முறை அந்த விளக்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? பாருங்க எப்படி இருக்கு. திருவண்ணாமலை ஜோதி மாதிரி இருக்கா? ஒரு அகல் விளக்கு. அந்த அகலில் விளக்கு ஏற்றினா இவ்வளோ அற்புதமாக எரியுது பாருங்க. இதுதான் கர்ப்பக்குடியில் கடவுள் இருக்காரா? இருக்காரு. இருக்கிறதுனால தான் இந்த ஜோதி மூலிமா நான் இருக்கேன். உன்னுடைய துன்பத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய வேண்டுதலையும் நான் எடுத்துப்பேன்னு இந்த ஒளி மூலிமா நமக்கு தெரிவிக்கிறார். ஓம் சக்தி விநாயகா, ஓம் சக்தி விநாயகா, ஓம் சக்தி விநாயகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலு தெரியலன்னு பார்க்குறீங்களா? செம்மையாக இருக்கு பாருங்க உள்ள வேலு. முருகருடைய திருமுகம், என் அப்பன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னொரு முறை அந்த ஜோதி. இது விக்னேஸ்வரனும் வேலவரும் இருவரும் சேர்ந்த ஒரே அம்சம். இங்கே பாருங்கள், சாதாரண ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றி வைத்திருக்கிறேன்.